பசங்களா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இந்த வீடு சிவாவுக்கும் கண்ணனுக்கும் நான் எழுதி கொடுக்கறேன். அப்புறம் கிச்சாவுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற 1/2 ஏக்கர் நிலத்தை நான் எழுதி கொடுக்கறேன். சுந்தரம் இப்படி சொன்னதும் சிவாவும் கண்ணனும் சந்தோஷம் தாங்க முடியாமல் துள்ளி குதிச்சாங்க. ஆனா கிச்சா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத நினைச்சு மட்டும்தான் கவலைப்பட்டான். உண்மையா இருந்த கிச்சாவுக்கு கம்மியான அளவு சொத்து கொடுக்கறது நினைச்சு சுந்தரத்துக்கு வருத்தமாதான் இருந்துச்சு. ஒரு நாள் சுந்தரம் இறக்குற தருவாயில இருந்தாரு. அவரோட மனசுல கிச்சாவுக்கு எதுவும் சரியா செய்ய முடியலங்கிற வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால கிச்சா கிட்ட அவர் இப்படி சொன்னாரு. அப்பா உனக்கு கம்மியா சொத்து கொடுத்திருக்கேன்னு நீ கவலைப்படாதப்பா. உன்னோட கடின உழைப்புக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிடைக்கும். அப்பா சொல்றத மட்டும் மனசுல வச்சுக்கோ கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. சுந்தரம் இறந்ததுக்கு அப்புறமா சிவாவும் கண்ணனும் திருமணம் செய்துக்கிட்டாங்க. அப்பாவும் இல்லாம கிச்சாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு நாள் கிச்சா ரொம்ப வயிறு பசில அவனோட அண்ணன் கிட்ட போய் சாப்பாடு கேட்டான். அண்ணா, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுக்குறியா அண்ணா?